தயவுசெய்து யாரும் காமெடி சேனல் எதுவும் பார்க்காதீங்க. ஆதித்யா, சிரிப்பொலி இதெல்லாம் பார்க்காதீங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை பாருங்கள். பலவிதமான காமெடி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விவாதம் பட்டு வேஷ்டியோடு வந்திருக்காங்க. ஐயா மாப்பிள்ளை மாதிரி நல்லா அழகாக இருந்தார் அன்றைக்கி. உண்மையில் முதல்ல பல்பு வாங்கினது முதலமைச்சர். முதல் அடியே அவருக்கு. ஆமாம், 5000 வாட்ஸ் பல்பு எடுத்தோன்னே வாங்கினார். ஏற்கனவே வறட்சி நிவாரணம் என்பது கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இதெல்லாம் பேப்பர் படித்தா தான் தெரியும் அப்படின்ட்டு உட்காந்தோன்னே ஒரே ஆரவாரம். பின்னாடி பார்த்தா பெஞ்சை தட்டி எந்திரிச்சு நானே குத்தாட்டம் போட்டாலும் போயிருப்பாங்க. தரலாம் புத்தி கச்சேரி ஆகியிருப்பாங்க. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த சட்டமன்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு கச்சேரியில் வந்து ஜால்ரா வந்து இடையில சும்மா சைஞ்சக்குன்னு அப்போ தான் வாசிக்கணும். எடுத்தோன்னே அவரை நடுவில் உட்கார வச்சு ராகம், மோகனம், தாளம், ஆதிதாளம் சைஞ்சக்குன்னு அடிச்சிட்டு இருந்தா அந்த கச்சேரி கேட்குறவன் எவ்வளோ டென்ஷன் ஆவான் யோசனை பண்ணிப்பாரு. ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சி வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா ரகுபதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீர்வளத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 3% வந்து கொடுத்தாதான் பில் பாஸ் பண்ணணும்னு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, உடனே புஷி ஆனந்த் எந்திரிச்சு ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, நிரூபிங்கன்னு கத்துறாரு. இல்லை அந்த 3%ங்கிறது நிறைய இடத்துல லீக்கேஜ் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு கோபம் வருதுனால என்ன அர்த்தம் சார்? அவர் மேலே தப்பு இல்லை, அதனால தான் டக்குனு. அவரை யாராவது சொன்னாங்களா? ஜென்ரலாக இது மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதாரத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆதாரத்தை எல்லாம் மறைச்சிருக்கிறீங்க. அப்பாவை காண உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா அந்த சட்டமன்றத்தை அன்றைக்கி வந்து ஒரு கட்டத்தில் பேச்சு மாதிரி எங்கெங்கேயோ போய் அப்பா விசஸ் மாமா அந்த மாதிரி வந்துருச்சு. நீங்கள் போய் உங்கள் மாமாவை கேளுங்க, நீங்கள் போய் அப்பாவை கேளுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பேச்சு இதுக்கு உண்மையிலே நான் ஒரு தமிழனுங்கிற முறையில் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அவரும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்கே காணோம், வீட்டுக்கு போய் உங்கள் அப்பாட்ட கேளுங்க, உங்கள் அப்பா கரெக்டாக சொல்லுவார். ஏன் வாங்கினாரு உங்கள் அப்பா சொல்லுவார். முதலமைச்சருடைய பேச்சில் ஒரு பகுதியை அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இது வந்து இந்த மாற்றம் வந்து ரொம்ப கேவலமான மாற்றம் இல்லை. டிடிவி தினகரன் சொன்னது மாதிரி இது சகிக்க முடியாத துர்நாற்றம் தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்துட்டு. லியோனி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கடந்த வாரங்களில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது அரசியலில். அந்த அரசியலில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எதிர்கட்சியெல்லாம் கொஞ்சம் அமளியாக இருக்குது, ஆளுங்கட்சியும் அமளியாக இருக்குது. இந்த அமளிகள்லாம் பற்றி கேட்கறதுக்காக லியோனி சார் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட கேள்விகள் மூலமாக நம்ம பயணிப்போம். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். சட்டமன்றம்னாலே ரொம்ப வர இப்போ முன்னாடி சட்டமன்றம் ஆக ஓகும் அப்படி இப்படின்னு இருக்கும். இப்போ கடந்த இந்த கால சட்டமன்றம்ன்றது ஒரு பதில் ஒரு அடி, ஒரு பதில் இல்லை அடி அப்படிதான் போயிட்டு இருக்கு. காலையில் பேப்பர் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார்னா, எதிர்கட்சி தலைவர் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு வரக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ சட்டமன்ற நிகழ்வுகள் எப்படி சார் இருக்கு? இந்த பேப்பர் படிச்சதுலேருந்தே ஆரம்பிப்போம். உங்களுக்கு எப்படி இருக்கு? சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன். நாளையிலேருந்து சட்டமன்றம் தொடங்க போகுது. தயவுசெய்து யாரும் காமெடி சேனல் எதுவும் பார்க்காதீங்க. ஆதித்யா, சிரிப்பொலி இதெல்லாம் பார்க்காதீங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை பாருங்கள். பலவிதமான காமெடி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. முதலமைச்சர் அன்னைக்கு பட்டு வேஷ்டியோட வேறு பட்ஜெட் முடிஞ்சு விவாதத்தில் முதல் நாள் விவாதம் பட்டு வேஷ்டியோடு வந்திருக்காங்க. ஐயா மாப்பிள்ளை மாதிரி நல்லா அழகாக இருந்தார் அன்னைக்கு. உண்மையில் சரி, பட்டு வேஷ்டியோடு வந்திருக்காரு, ரொம்ப மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். முதல்ல பல்பு வாங்கினது முதலமைச்சர். முதல் அடியே அவருக்கு. ஆமாம், 5000 வாட்ஸ் பல்பு எடுத்தோன்னே வாங்கினார். உண்மையிலே அந்த பல்பு வந்து முதலமைச்சரே வாங்கினோன்னே மற்ற அமைச்சர் பூரா அப்படியே ஜெர்க்காயிட்டாங்க. என்னடா பெரிய இடத்துக்கே இந்த அடி உழுகுதே, அப்புறம் நம்ம ஏதாவது எந்திரிச்சு ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்மளை கிழிச்சிருவாங்க போல இருக்குன்ட்டு எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு மிரட்சி. அதில் யார் முகத்தில் ரொம்ப மிரட்சி இருந்துச்சுன்னா, இந்த குற்றச்சாட்டில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அப்புறம் நம்ம போதை அமைச்சர் போதை பவுடர் கில்லி சரத்குமார், அப்புறம் நம்ம இவர் இன்னொரு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவங்கெல்லாம் நேரடியாக பஞ்சாயத்தில் ஈடுபட்டவங்க. பேசினாலே அடிப்பாங்கன்ட்டு அதனால் நம்ம வாயை திறந்தோம்னா கொன்றுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்தில் ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. அதில் ஒரு முதலமைச்சருக்கு யார் எழுதி கொடுத்தாங்களா அல்லது அவராக வாசித்தாரா என்னன்னு தெரியல.
ஆனால் ஒரு முதலமைச்சர் கண்டிப்பாக யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் அதை எழுதி கொடுத்துருப்பாங்க. என்ன வாசித்தார் அவர் அன்னைக்கு? வாசித்த அந்த வாக்கியத்தை அப்படியே நான் சொல்கிறேன். நான் என்னன்னா, வறட்சி நிவாரணம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி விவசாயிகளுக்கான கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இன்றைக்கி காவேரி தண்ணீர் இல்லாமல் சம்பாவையும் குருவையும் இன்றைக்கி விவசாயம் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்குது. விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. முதலமைச்சரே எந்திரிக்கவும் எனக்கு ரொம்ப உண்மையிலே யாராவது வேளாண்மை துறை அமைச்சரோ அவை முன்னவர் எந்திரிப்பாரு இல்லை அப்படி எந்திரிப்பான்னு பார்த்தேன். வழக்கம் போல் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர், ஏன்னா அவர் சப்ஜெக்ட் தானே அது. காவேரிங்கிறது அவர் சப்ஜெக்டு, விவசாயங்கிறது இவரோட சப்ஜெக்டு, வினோத்தோட சப்ஜெக்டு. அல்லது எதுக்குமே சம்பந்தம் இல்லாமல் நிர்மல்குமார் எந்திரிச்சு பதில் சொல்லுவார். அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா முதலமைச்சரே எந்திரிச்சோன்னா சரி இன்னைக்கு ஃபயர் இன்னைக்கு பறக்க போகுதுரா அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே வறட்சி நிவாரணம் என்பது கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இதையெல்லாம் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இது நன்றாக தெரியும். 75 வருஷ கட்சி எல்லாம் அரசியலே நாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இது கூட தெரியாமல் போச்சு அப்படிங்கிற. 60 வருஷ கட்சியோ 75 வருஷ கட்சியோ அவங்களுக்கு கூட இது தெரியாமல் போச்சு. இதெல்லாம் பேப்பர் படித்தா தான் தெரியும் அப்படின்ட்டு உட்காந்தோன்னா ஒரே ஆரவாரம். பின்னாடி பார்த்தா பெஞ்சை தட்டி எந்திரிச்சு நானேமே குத்தாட்டம் போட்டாலும் போயிருப்பாங்க. தரலாம் தீ கச்சேரி ஆடிருப்பாங்க. நல்ல வேளை அவர் கேப் கொடுக்கல. அதுக்குள்ளே எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சிட்டாரு. கொஞ்சம் கேப் மட்டும் சபாநாயகர் கொடுத்துருந்தாருன்னா அதே ரீலாக கட் பண்ணி போட்டு எந்திரிச்சு தலைமை தீ கச்சேரி அல்லது ராமன மகன் எவன்டா கருத்து சுத்துறவன் எவன்டான்னு அந்த பாட்டை எவனாவது ஒரு மொபைலில் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. நல்ல வேளை எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு அழகான ஒரு பதில் கொடுத்தாரு. தொகுப்பாக வறட்சி நிவாரணத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி வேற, வறட்சி நிவாரணம் என்பது வேற. இது பேப்பர் படித்து தெரிஞ்சுக்க, பேப்பர் படித்தா மட்டும் போதாது. விவசாயிகளை சந்திக்கணும். அதுக்குரிய அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணும்னு சொன்ன உடனே உளுந்துச்சு பாருங்க ஒரு பல்பு. அன்னைக்கு பூரா அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. முழு இப்படியே தான் சார் வந்திருந்தார். இப்படியே தான் இருந்தார். என்னடா முதல்ல நம்மளே பல்பு வாங்கிட்டோமேனு. நம்ம முதல்வரே இப்படி பல்பு வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உடனே எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு பேசின பேச்சு பூரா அனைவரும் டென்ஷன் தான். திசை திருப்புற வேலையெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த விவாதம் ஆரோக்கியமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஆளுக்கால் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதில் குறிப்பிட்ட எல்லா பிரச்சனையுமே கடைசியாக அவை முன்னவர் செங்கோட்டையன் தான் காப்பாற்றுறாருன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா யார் பல்ப் வாங்கினா டக்குன்னு செங்கோட்டையன் எந்திரிச்சு அது இல்லைப்பா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் தான். சபாநாயகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம் கேடைய மாதிரி இன்னைக்கு யார் இருக்கான்னா செங்கோட்டையன் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே கட்சியில் ரொம்ப இருந்தவங்க. அவர் தான் இடையில இப்போ ஃபயர் ஆகாமல் அப்பப்போ தண்ணியை தெளித்து விட்டு இன்னும் கேவலமாகிற விஷயத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிறதே ஐயா செங்கோட்டையன் தான். இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு விஷயத்தை மாற்றிடுறாங்க. எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? கூட்டுவோம் கூட்டலை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எங்கள் முதலமைச்சர் இனிமேல் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். அதுக்கு எந்திரிச்சு நிர்மல்குமார் எந்திரிச்சு சொல்கிறார். ஆமாம், தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை எங்கள் தலைவர் கூட்டியிருக்கிறார். அதில் திமுக பங்கேற்குமா அப்படி மைக்க மடக்குனார். பெரிய என்னமோ ஒரு கேள்வி கேட்டோன்னே எல்லாம் என்னாங்க. அதாவது திமுகவுக்கு நோஸ்கட் கொடுக்குறாராம். உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு நான் என்ன கேட்டேன் கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்க. வறட்சி நிவாரணம், அனைத்து கட்சி கூட்டம், காவேரி பிரச்சனை, இது 3 தான் நான் கேட்டேன். தொகுதி மறுசீரமைப்பை பற்றி அதை சொல்லவே இல்லை. அவர் திசை திருப்புறதுக்காக அவர் உடனே மாற்றி போகிறாரு. அதையே இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்திரிச்சு எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளுமான்னு அதையே திரும்ப இன்னொரு தடவை ஜால்ரா வாசித்தார். இந்த சட்டமன்றம் எப்படி இருக்குன்னா ஒரு கச்சேரியில் ஜால்ரா இடையில சும்மா சைஞ்சக்குன்னு அப்போ தான் வாசிக்கணும். நாதஸ்வரம், தவில், கடம், மிருதங்கம் அப்பப்போ டைமிங் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு 2 இதை வச்சுட்டு ஒருத்தர் வாசிட்டு இருப்பார். ஆனால் கச்சேரி தொடங்குறப்பயே
எடுத்தோன்னே அவரை நடுவில் உட்கார வச்சு ராகம், மோகனம், தாளம், ஆதி தாளம் சைன் ஜக்குன்னு அடிச்சிட்டு இருந்தா அந்த கச்சேரி கேட்குறவன் எவ்வளோ டென்ஷன் ஆவான் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். வேளாண் பட்ஜெட்டை வாசியான்னா 3/4 மணி நேரம் கவிதை. அதை அவங்க கட்சிக்காரங்களுக்கே அதை கேட்க சகிக்கலை. அந்த வடிவேலு படத்தில் வரும், தங்களை புகழ்ந்து பாடி பரிசு பெற அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. அளவு கடந்த புகழ்ச்சி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய திகட்டிடும், கோபம்தான் வரும். அந்த கோபம் முதலமைச்சருக்கு வந்துச்சு. இதில் இடையில அப்போ அவரை பார்த்துக்கிட்டார் வேற சபாநாயகர், ரொம்ப அதில் கோபம் அடைஞ்சிட்டார். தயவுசெய்து பட்ஜெட்டை வாசிங்க அப்படின்ட்டார். வேளாண் பட்ஜெட்டுக்கு வாங்க அப்படின்ட்டார். இது மாதிரி ஒரு கேவலம் ஒரு அமைச்சருக்கு முதல்ல பட்ஜெட் வாசிக்கிறாரு. சபாநாயகரால் கண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் வாசிக்கணுமா? சரி, அதுக்கப்புறமா திருந்தினாரா? முடிஞ்சது பிற்பாடு எந்திரிச்சு என்னமோ கோஷம் போட்டு யூ ஆர் த லீடர், என்னமோ கம்பேஷன் ஊன்னு இங்கிலீஷில் என்னமோ பேசி அப்பயும் சபாநாயகர் உட்காருங்க போதும் பட்ஜெட் வாசிட்டீங்க. இது மாதிரி முதலமைச்சர் பல்பு வாங்கினோன்னே நம்ம இவர் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் பல்பு, இவர் நம்ம நிதித்துறை அமைச்சர் இருக்கார். உண்மையிலே அவர் இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் ரொம்ப ஆயிடுச்சு சார், அவர் அழுதாராம். என்னை வந்து உச்சரிப்பு கேலியெல்லாம் பண்ணுறீங்க. உச்சரிப்பை வந்து நான் உண்மையிலே கேலி செய்ய மாட்டேன். ஆங்கிலத்தில் படித்தவர், இடையில கொஞ்சம் ஆங்கிலம் தமிழ் இதெல்லாம் கொஞ்சம் திகட்டும். நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஐயாவுக்கும் அது மாதிரி வரும். தயாநிதி மாறன் கூட அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது தமிழில் பேசுகிறப்ப. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்பர் சொல்கிறது வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து அவர் படிச்சிருப்பார். 7536 இப்படி தான் ஒரு நம்பர் கேட்டிருக்கான். 5366ன்னு ஒரு நம்பர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது என்ன 7000 சபாநாயகர் 7000 5000 இது அப்படின்னு. அதே மாதிரி 4016ன்னாரு. இது வந்து உண்மையிலே ஒரு அமைச்சர், ஒரு நிதியமைச்சர் வந்து டிஜிட்டலில் வந்து இவ்வளவு தூரம் தவறுதலாக சொல்கிறது வந்து உண்மையிலே அது தப்பு தான். அது அவர் பல முறை வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏன்னா இந்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பட்ஜெட் அதை வாசிக்கும்போது அதில் அவர் வந்து நிறைய விஷயங்களை கவனத்தில் எடுத்துகிட்டு வாசிச்சிருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான எண்ணம். ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சி வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா ரகுபதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், நீர்வளத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 3% வந்து கொடுத்தாதான் பில் பாஸ் பண்ணணும்னு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, உடனே புஷி ஆனந்த் எந்திரிச்சு ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, நிரூபிங்கன்னு கத்துறாரு. அது ஏன் சார் ஆதாரம் இல்லாமல் திமுக பேசுது? புஷி ஆனந்த் அவர் கோவப்படுறாரு பார்த்தீங்களா? இல்லை அந்த 3%ங்கிறது நிறைய இடத்துல லீக்கேஜ் ஆயிடுச்சு, வெளியில் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால தான் அவர் அதை வந்து எடுத்து சொல்கிறாரு. உடனே அவருக்கு கோபம் வருதுனால என்ன அர்த்தம் சார்? அவர் மேலே தப்பு இல்லை, அதனால தான் டக்குன்னு. அவரை யாராவது சொன்னாங்களா? இல்லை, நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு எதுவும் சொல்லலை. ஜென்ரலாக இது மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் யாருமே வாங்கலை அப்படின்னு நிறுத்தியிருக்கணும். ஆதாரத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆதாரத்தை எல்லாம் மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். நாங்கள் வாங்கலைங்க, கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் யாருமே வாங்கலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆதாரத்தோடு நிரூபிங்கன்னு சொன்னாலே நாங்கள் ஆதாரத்தெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோம், நீங்கள் எங்கே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் இருந்துச்சு. அது மாதிரி அவங்க சட்டமன்றத்தினுடைய விவாதங்கள்லாம் போகிற போக்கு வந்து ரொம்ப, அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே இவ்வளவு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்ட்டு 2 நாட்களில் அதிகமான அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகள் இந்த 2 நாளில் தான் நடந்தது. அதுவும் ஆளுங்கட்சி பக்கம் தான் அதிகம். அது குறிப்பு அமைச்சருடைய பேச்சு, முதலமைச்சருடைய பேச்சில் ஒரு பகுதியை அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இது வந்து இந்த மாற்றம் வந்து ரொம்ப கேவலமான மாற்றம் இல்லை. டிடிவி தினகரன் சொன்னது மாதிரி இது சகிக்க முடியாத துர்நாற்றம் தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்துட்டு. ஆனால் எப்போதுமே இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்றங்களில் மறைந்த தலைவர்களோ இல்லை அங்கே இல்லாதவர்களை பற்றியோ பேசினாலும் ஒரு தடவை 2 தடவை கண்டித்து விட்ருவாங்க, அதுக்கப்புறம் அது பேசுறது இல்லை. ஆனால் தொடர்ந்து வந்து ஆதவர்ஜுனா அவர்கள், அதாவது அப்பாவை காண உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா அந்த சட்டமன்றத்தை அன்றைக்கி வந்து ஒரு கட்டத்தில் பேச்சு மாதிரி எங்கெங்கேயோ போய் அப்பா விசஸ் மாமா அந்த மாதிரி வந்துருச்சு. நீங்கள் போய் உங்கள் மாமாவை கேளுங்க, நீங்கள் போய் அப்பாவை கேளுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பகுதியை சட்டமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கியாச்சு.
ஆனால் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஃபுல் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவை குறிப்பிலேருந்து நீக்கினாலும் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதுக்கு உண்மையிலே நான் ஒரு தமிழனுங்கிற முறையில் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இந்த லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேச வச்சு அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லி உடனே அதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷனை பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படி ஒரு கேள்வி கேட்டது சட்டமன்றத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். திமுகவுக்கு இப்படி 900 கோடி லாட்ரி சீட்டு பணம் வாங்கியது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அதனுடைய பின்விளைவு என்ன ஆச்சு பார்த்தீங்களா? உடனே உங்கள் மாமா தான் கொடுத்தாரு, அவரை போய் கேளுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல. உங்கள் அப்பா தான் வாங்கினாரு, ஏன் வாங்கினாருன்னு கேளுங்க. ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சு எவ்வளவு ஒரு அந்த கருத்தை சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்தினாருன்னு பாருங்கள். அந்த லாட்ரி சீட்டு நிறுவனத்திடமிருந்து எல்லா கட்சிக்கும் நிதி போயிருக்கு, பிஜேபி உட்பட வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய கூட்டணி கட்சியையும் அசிங்கப்படுத்தி, மத்திய அரசு ஆள்ற கட்சியையும் அசிங்கப்படுத்தி, அவங்க மாமனாரையும் கேவலப்படுத்தி, எல்லா கட்சிக்கும் அவர் நிதி கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறதுனால தானே எல்லா கட்சிக்கும் நிதி கொடுத்து அந்த திருட்டுத்தனத்திலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்காரு. அவங்க மாமனாரை இவரே எக்ஸ்போஸ் பண்ணி யாரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரோ, யாரால் இவ்வளோ பெரிய நிலைக்கு அவர் வந்தாரோ, எங்கே வந்தார்? அவங்க மைத்துனர் நம்ம சார்லஸ் மார்டின் சொன்னார் பாருங்க, இன்றைக்கி அவர் போகிற கார்லேருந்து போட்டிருக்க ஷூலேருந்து எங்கள் அப்பா கொடுத்தது இல்லைன்னு சொல்லுங்கள் அவரை அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபேக் நியூஸ் ஒன்று சொன்னார். இதுக்கெல்லாம் உண்மையிலே அவர் வெட்கப்படணும். எனக்கு எந்த தொழிலும் கிடையாது. என்ன வேலை பார்க்குறீங்க? விவசாயம் பண்ணுறீங்களா? இல்லை பேஸ்கெட் பால் விளையாண்டே சோறு சாப்பிட்டுட்ருக்கீங்களா? கிட்டத்தட்ட 36 நிறுவனங்கள் அவர் பேரில் இயங்கிட்டு. சார், சட்டமன்றத்தில் அவ்வளோ இதாக எனக்கு நிரூபிங்க. என் மேலே என்னால் மொபைல்லேருந்து எடுத்து தர முடியும். அவங்க மனைவி பேரில் மட்டும் 6 நிறுவனம் இல்லை, அவர் பேர் அதான், என் பேரில் எந்த நிறுவனம் கிடையாது, என் தலைமையில் எந்த நிறுவனம் இயங்கலைன்னு சொல்கிறாரு சார் தைரியமா. டெய்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கிறதுலே அவர் நடத்திக்கிட்டு இருக்க பெரிய நிறுவனம் அதுதான். அவங்க மனைவி பேர் தான் அது. டெய்சிங்கிறது அவங்க மனைவி தான். அதில் இவர் பேர்லேயே இயங்கிட்டு இருக்க நிறுவனம் இருக்குது, என்னால் ஆதாரமாக காட்ட முடியும். எல்லாமே அவங்க மாமனாருடைய காசில் அந்த நிறுவனங்கள் பூரா நடத்திட்டு இருக்கிறதே இவர் தான். அப்போ அவர் பேசுகிறதெல்லாம் பொய் தான் அது. இப்போ நான் கொடுக்குற ஆதாரத்தை அவரால் மறுக்க முடியுமா? நான் இப்போ எடுத்து கூட கொடுக்க முடியும். 36 நிறுவனங்கள் ஆதவர்ஜுன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குது. அவங்களுடைய மனைவி பேரில் மட்டும் 6 நிறுவனங்கள் இருக்கு. நான் ரொம்ப உழைச்சி வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. நான் ஒரு ஜாதிய பின்னணியிலேருந்து வந்தேன். மார்டின் சாரோட மருமகன் அப்படிங்கிற லேபிள் மட்டும் அவருக்கு இல்லைன்னா அவரை யாருக்கு தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவர் அதை அவரால் மறுக்க முடியாது. இன்றைக்கி அவரை பற்றி நம்ம இதில் டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலே எனக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அவர் தான் அவரை கேவலப்படுத்திக்கிறார். அவருடைய குடும்பத்தையும், அவர் பெண்ணெடுத்திருக்கிற அந்த குடும்பத்தையும், அவங்க மாமனாரையும், அவங்க மாமியார் வேறு அங்கே சட்டமன்றத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஆட்சி குடும்பம்னா அவங்களும் தானே இருக்காங்க. அவங்களும் உட்காந்துருக்கிற இடத்துல அந்த குடும்பத்தை அவங்க லீமா ரோஸ் அவங்களுடைய ஹஸ்பண்டு மார்ட்டினை அவங்கள வச்சுக்கிட்டே உண்மையிலே கேவலப்படுத்தினார் அவர். இது அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டு தான். திமுக 900 கோடி வாங்கின மாதிரி எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்கன்றதில் திமுக எஸ்கேப் ஆயிரும்னு வச்சுக்கிறீங்க. கேவலப்பட்டது யார்? அவங்க மாமனார் தானே, உங்கள் மாமியாரும் இருக்காங்க. இவங்களை உங்கள் குடும்பத்தை நீங்களே கேவலப்படுத்துகிறத சட்டமன்றத்தில் அது உண்மையிலே இனிமேலாவது இனி வருங்காலங்களில் இது மாதிரி இந்த குடும்ப விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து சட்டமன்றத்தில் பேச வேண்டாம் அப்படின்னு அன்பு தம்பி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனாவை நான் பணிவாக கேட்டுக்கிறேன். அவர் இனிமேல் ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கும் பொழுது நான் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர், புரோட்டோக்கால் இருக்குது எனக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அவர் பேசணும். அவருடைய பழைய விரோதங்கள் அதெல்லாம் சட்டமன்ற வெளிப்படுத்துறதுக்கு சட்டமன்றம் ஒரு இடம் அல்ல. அது ஆதவர்ஜுனாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா அமைச்சர்களுக்குமே அது பொருந்தும். ஓகே. மற்றபடி சௌமியா அன்புமணி அவர்களோட பேச்சை எல்லா கட்சியினருமே வரவேற்றிருந்தாங்க. அவ்வளோ துல்லியமாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொன்னாங்க. உங்களோட பார்வைக்கு சௌமியா அன்புமணி அவர்களோட பேச்சு ரொம்ப சிறப்பான பேச்சு. அவங்க ஆரம்பத்தில் அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவங்க பேசின அந்த முறை ரொம்ப அருமையான பேச்சு. நான் அன்னைக்கு முதலமைச்சர் எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால்
அதை தாங்கி கொண்டு தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்று தருவேன் இந்த அவமானத்தையும் நான் மக்களுக்காக தாங்கிக்குவேன் அப்படின்னு சீனா போட்டார். பஞ்சு டைலாக் பேசினார். அதுக்கு சரியான கவுண்டர் வந்து மேடம் தான் கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்கள நான் உண்மையிலே பாராட்டுறேன். அவங்களுடைய பேச்சு வந்து கட்சி சார்பு இல்லாமல் எல்லாராலையும் ரசிக்கப்படுது. பொதுவாக எல்லா கட்சியிலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ரசிக்கப்படுதுன்னு மட்டும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுது. நீங்கள் வந்து மேகதாது அணை கட்ட வேண்டுமா வேண்டாமா, இதில் நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் பார்க்குறதுனால அணை நிறுத்தப்படுமா? எதுக்கு அப்புறம் அங்கே போகிறீங்க? போய் எதுக்கு அவமானப்படுறீங்க? அது சொன்னாங்க. யார் இதில் வந்து தாங்கலாம் வேணாம், எதையும் தாங்க வேணாம், கட்டணம் வேணும், அவ்வளோதான். கட்டணுமா வேணாமான்ட்டு கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப அருமையாக பேசினாங்க. உண்மையில் அவங்களுடைய பேச்சு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாராலையும் வரவேற்கப்படுது. அவ்வளோ அருமை. ஒரு நல்ல ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்காங்கன்னு உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசுகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் எடுத்தோடனே எங்களுடைய ராமதாஸ் ஐயா, அன்புமணி அவங்களுடைய புராணங்களையெல்லாம் பாடிட்டு தான் பேசுவாங்க. அவங்க அதை பற்றியே கவலைப்படல. எடுத்தோன்னே டைரக்ட் சப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக காவேரிக்கு போனாங்க. என்ன இஷ்யூ ஏ டு இசட், எது பாதிக்கப்படும் எல்லாமே ரொம்ப அவங்கள வந்து பாராட்டுறேன். ஒரு தமிழன் என்ற முறையில் டாக்டர் சௌமியா அன்புமணியோட சட்டமன்றத்தினுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்குது. மற்றபடி திமுக அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே பொறுமையாக இருந்துச்சு பதில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு ஏவாவேலு, கே நேரு அவர்கள்லாம் எந்திரிக்கும் போது கே நேரு அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், 9 வந்த 90 நாள்லேயே தண்ணி கொடுத்துட்டீங்கன்னு பெருமையாக சொன்னீங்கல்லம்மா, நாங்கள் அந்த இது போடலன்னா உங்களால் கொண்டு வந்திருக்க முடியாது, பரவாயில்ல எடுத்துக்கங்க அப்படின்னு. அவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்குது? திமுக ரொம்ப கஷ்டம்தான். நம்ம போட்டு கொடுத்த அந்த அடிப்படையை இன்னைக்கு அவங்கெல்லாம் என்கேஷ் பண்ணி பெரிய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், அப்படிலாம் வாங்க, இனிமேலாவது நல்லது செய்யுங்க அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்திட்டே இருந்து வந்தது. இது ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான். ஆனால் என்னன்னா, தவறான தகவல்களை நிறைய சொல்கிறாங்க. நிறைய அவங்க தாவேக்கா தரப்பில் தவறான தகவல்கள் நிறைய சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் முறைகேடு, ஊழல் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். நாங்கள் எல்லாம் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்கோம், ஆடிட் பண்ணி வச்சுருக்கோம். அதை படிக்க 100 நாள் ஆகும், உங்களுக்கு நாள் ஆகும் அப்படின்ட்டு சும்மா பீடிகை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள்லாம் பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அதில் கே நேரு அவர்கள் கடனை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப சிறப்பான கருத்து. என்னமோ திமுக அரசு மிகப்பெரிய கடனில் இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு போன மாதிரி நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் வந்து ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 1,28,000 ரூபாய் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் கடன் இருக்கு அப்படின்ட்டு பெரிய கண்டுபிடிப்பு சொன்னார். அப்படி பார்த்தா இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கடன் இருக்குங்கிறத ஏற்கனவே ஒரு தடவை ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனை வந்து நம்ம மக்கள் தொகையால் வகுத்தா அது வரத்தான் செய்யும். அது என்னமோ பெரிய கண்டுபிடிப்பு சொல்லி திமுக அரசு செய்த பெரிய குற்றம் மாதிரி அவர் சொன்னார். அப்போ அவர் எந்திரிச்சு அழகாக பதில் சொன்னார், கடன் வாங்காமல் எந்த அரசும் இது வரைக்கும் செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்க எந்த மாநிலத்திலுமே கடன் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடக்கிறத சொல்லுங்கள். அதுவும் கடன் நம்ம இஷ்டத்துக்கு வாங்க முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த நாம்ஸ் படி தான் வாங்கணும். அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால் ஏதோ திமுக அரசு ஏதோ விச வெட்டிக்கு கடனை வாங்கி தமிழ்நாட்டை வந்து கடன் தொல்லையில் ஆழ்படுத்தின மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னார். அடுத்து அவங்க கடனே சொன்னார். 90 நாட்களில் நீங்கள் வந்து 20,000 கோடி 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, ஏன் வாங்கினீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல இது 4வது பல்பு.